24 மணி நேர ஐசியு, பொதுநல மருத்துவம், எலும்பு முறிவு சிகிச்சை, ENT டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வரும் 31ஆம் தேதி வரை தமிழகத்தில் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தென்காசி, தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அவலாஞ்சியில் 26 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்நிலையில் நீலகிரி மற்றும் கோவை மலைப்பகுதிகளுக்கு இன்று அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கையும் நாளை ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. வரும் 31ஆம் தேதி வரை நீலகிரி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் கன முதல் அதி கனமழை வரை பெய்யக்கூடும் என்றும் கடலோர பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் கண்ணூரில் ரெட் அலர்ட் வழங்கப்பட்டுள்ள நிலையில் கனமழையால் மின்கம்பி அறுந்து விழுந்ததில் ஒருவர் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார். மழையால் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் விழுந்தும் 3 மின்கம்பிகள் சாய்ந்தும் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. இதனிடையே ஒரு தென்னை மரம் மின்கம்பியில் விழுந்ததில் மின்சாரம் பாய்ந்து ஒருவர் உயிரிழந்தார். இதேபோல் 30 வீடுகள் சேதமடைந்த நிலையில் 25 மின்கம்பிகள் முறிந்து விழுந்ததால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. மகளிர் நலப்பிரிவு 24 மணி நேர சாலை விபத்து சிகிச்சை, நீரிழிவு சிகிச்சை, டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர்.